கவின் டீலர்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு அப்படியே பேக் சைடில் அங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தெரியும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு 3 ஏக்கரில் எடுத்து பில்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இதில் நமக்கு வந்து ஒருத்தர் வாங்கினவர் அப்படியே சேல் பண்ணுறாரு. வித் அவர் பேரில் இன்னும் ரீச் பண்ணல, அது அப்படியே வந்து சேல் பண்ணுறாங்க. மொத்தம் இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், அடுத்து ஒரு பிளாக், மொத்தம் 4 பிளாக்கில் நம்மகிட்ட 3 பிளாக்கில் ஒரு வீடு வந்து சேலுக்கு இருக்குது. அது எல்லாமே என்னன்றது நம்ம பார்ப்போம். மொத்தமாக உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 21 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட 2 3 பெட்ரூம் இருக்குது. அந்த 2 3 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் முதல் ஓனர் நீங்கள் தான், பேர் மாறாது. அவரும் ரீச் பண்ணலாம், உங்களுக்கு ரீச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி புக் பண்ணி ஹேண்ட் ஓவரிங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். 24 பவர் பேக்கப் எல்லாமே இருக்குது. 4.5 rupees per square feet வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ். பட் இவர் வந்து 1 இயருக்கு மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே இவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. ஆன் OMR ரோடில் ரொம்ப நியர்பை 50 to 60 அடி ரோட்லேயே இருக்குது. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு. ரைஸ் லேண்ட் இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ராட்லேயும் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து தாய்லாண்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மலேசியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாலையும் பண்ணியிருக்காங்க, நியூசிலாண்டில் பண்ணியிருக்காங்க, அடுத்தது யூஎஸில் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு கிட்ட தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த செல்லர்கிட்ட பேசிக்கலாம். ப்ராப்பர்ட்டி போய்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ 14th ஃப்ளோரில் பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் இங்கே வந்து ஒரு 3 ஏக்கரில் கட்டின ஒரு பில்டிங்கு. கார்பரேட் கம்பெனி கட்டினது நான் கீழே சொன்ன மாதிரி தான். மொத்தம் 4 பிளாக்கு. அதில் ஒரு பிளாக்கில் இப்போ நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே 2 BHK தான். எல்லாமே 2 BHK. ஒரு ஃப்ளோரில் 6 வீடு இருக்கும். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங். நம்ம உள்ளே போகலாம். இதுலேயும் டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் லாக் இதில் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால். $869 ஸ்கொயர் ஃபீட் சேலபிள் ஏரியா, 601 ஸ்கொயர் ஃபீட் கார்பரேட் ஏரியா, UDS 196. 14th ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா வியூ பாருங்கள். பால்கனி எப்படி ஹால்லேருந்து ஒரு பால்கனி தான் கொடுத்துருக்காங்க. சி வியூ தெரியும் மேடம். சி வியூ எல்லா ஐடி கம்பெனி வந்து பார்த்து தெரியும். வேர்ல்டு ட்ரேட் சென்டரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஹைட்டு. இதுக்கப்புறம் மொத்தமாக 19 ஃப்ளோர் இருக்குது. மொட்டை மாடியில் உங்களுக்கு வந்துட்டு கார்டன்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் OMR மெயின் ரோடு. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ரீச் பண்ணியிருக்காரு. அதனால் செகண்ட் சேல் வரும். மற்ற 2 நம்ம பார்த்த 2மே டைரக்ட் சேல் தான். அதனால் ரீசேலில் வராது, உங்கள் பேர் தான் ரீசே ஆகும். நல்ல ஒரு ஹாலு. மெயின்டெனன்ஸ் 1 இயருக்கு இவங்க பே பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓப்பன் கிச்சன். நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கேயே OMRல நியர்பை எனக்கு வீடு வேணும் தேடிட்டு இருக்கணும், சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நியர்பை. அது மாதிரி 21 அம்யூனிட்டிஸ் இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப சேஃபு. ஆப்போசிட்டில் CBSE ஸ்கூல் இருக்குது. பாத்ரூம் 24/7 பவர் பேக்கப் இருக்குது. எதுவுமே உங்களுக்கு இங்கே போரே அடிக்காது, அந்தளவுக்கு இருக்கும். காமன் வாஷ் பேஷன். அடுத்தது வந்து ஒரு காமன் பாத்ரூம், டாய்லெட். நல்லா ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இதுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, கவர் கார் பார்க்கிங். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் 9th ஃப்ளோர் வரைக்கும் 14th ஃப்ளோர் வரைக்கும் நடந்தே வந்தேன். 9th ஃப்ளோர்லேயும் ஒன்று இடத்துக்கு அதை நடந்தேன். ஏன்னா போயிட்டுருக்கு. லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை, இன்னும் ஹேண்ட் ஓவரிங் பண்ணல. அதனால தான் லிஃப்ட் ஒர்க் ஆகலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக இது ஏறி வந்து எடுத்ததுக்கு காரணம் அந்த CBI தெரியணும். உங்களுக்கு இந்த ஃப்ளோர் தான் பார்க்குறீங்கன்றது நிறைய பேர் மாடல் ஹவுஸ் கீழே எடுத்துருவாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து CBI உங்களுக்கு தெரியணும், இந்த இடம் தெரியணுன்றது அது நடந்து வந்து எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டைரெக்டாக நீங்கள் செல்லர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம். 90 lakh கோட் பண்ணுறாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். 1 வருஷம் மெயின்டெனன்ஸ் பே பண்ணியது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கோ ரெண்டுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணால் நாங்கள் சேல் பண்ணி தரோம். எங்களோட வெப்சைட்டை ஒன்ஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உள்ள யூடியூப் லிங்க்கோடு கொடுத்துருக்கோம். வெப்சைட் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் வெப்சைட்டை ஒருத்தரை விசிட் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.